நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். உயிரோட இருக்கிறது வேஸ்ட்ன்ற குறிப்பாக மருத்துவர். வணக்கம் தமிழா. விக்னேஷ் டாக்டரை வந்து கத்தியால 7 இடத்துல குத்திட்டாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா இருக்கு. அந்த டாக்டரை குத்தனது சரின்னு நான் சொல்ல வரல. இங்க இருக்க இந்தியாவில் இருக்க எல்லா டாக்டருமே நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு. இருந்தாலும் நான் கடவுளா டாக்டரை நம்புறேன். ஆனா நம்ம யாருக்கிட்ட நம்பி போறோமோ அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணும் போது கோபத்தின் உச்சத்தின் வெளிப்பாடாதான் விக்னேஷ் அவர்கள் செஞ்சிருக்காங்க. இதுல நியாயம்னா தர்மம்னா உண்மையாலுமே இதுல நியாயம் தர்மம் இருக்கு. எப்படி ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் இருக்கோ, நியாயம் அநியாயம், தர்மம் அதர்மம், நல்லது கெட்டது இதெல்லாம் இருக்கோ. ஆனா இருந்தாலும் இதுல நியாயம் அநியாயம், இது எந்த இடத்துல நியாயம் இருக்கோ அந்த இடத்துல நின்று பேச வேண்டியது நம்மளுடைய கடமை. உண்மையிலுமே ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் டாக்டர்கள் ரொம்ப மருத்துவர்களை உதாசீனப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை நம்ம வெளிப்படையா சொல்லியே ஆகணும். இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒவ்வொரு மருத்துவரும் சரி, சில மருத்துவர்கள் கரெக்டா இருந்தாலும் ஆனால் 99% மருத்துவர்கள் நோயாளிகளை வந்து ஒரு நோயாளிகளா அவங்க பார்க்கறதே கிடையாது. உதாசீனப்படுத்துறது. உண்மையாலுமே இந்த உதாசீனம் ஏன் படுத்துறாங்கன்னா, நம்ம காசு கொடுத்து போல ஏதோ ஃப்ரீயா அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு அரசு மருத்துவர்களும் எடுத்துட்டாலே, அரசு மருத்துவமனைன்னு எடுத்துட்டாலே அங்க இருந்து ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து அங்க இருந்து சீஃப் டாக்டர் வரைக்கும் அங்க வர மருத்துவர்களை ஏதோ ஒரு நாயை நடத்துறதை விட கேவலமா தான் நடத்துறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அது மருத்துவர்களுக்கே இல்லை, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள போனாவே நோயாளிகளா இருந்தா சூடு சொரணை எல்லாமே விட்டுட்டு வெறும் ஒரு முண்டமாக தான் அங்கே போய் நிற்கணும். அந்த அளவுக்கு வந்து அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு ரொம்ப கீழ்த்தரமாக நடந்திருக்கு எல்லா அரசு மருத்துவமனையிலையும். சரி, விக்னேஷ், காஞ்சனா, பாலாஜி ஒரு 6 மாசத்துக்கு முன்ன விக்னேஷுடைய அப்பா வந்து இறந்து போறாரு, உடம்பு சரியில்லாமல் இறந்து போறாரு. கடந்த 6 மாச காலமாக விக்னேஷ் காஞ்சனா அம்மாவை ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு வராங்க. அம்மாவுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட். இந்த அம்மாவை அவர் கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம கலைஞர் ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்குது, அந்த இடத்துல அட்மிட் பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அங்கே சரிவர ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா ஒரு பாலாஜி அவர்கள் வந்து தப்பான ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறாரு. எடுத்த உடனே இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு விக்னேஷ் அவர்கள் காட்டும் போது இங்கே வந்து தவறுதலாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏற்கனவே அப்பா இறந்துட்டாரு, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அம்மாவுக்கு A to Z அவங்க சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து அவங்களுக்கு துணி மாற்றி விடுறதுல எல்லா வேலையும் செய்யறதுலேருந்து விக்னேஷ் தான் பண்ணுறாரு. அடுத்த முக்கியமான விஷயம், விக்னேஷ் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. அதுக்கும் போல் அவருக்கு வந்து இடுப்பு வரும்னு சொல்கிறாங்க பார்த்தியா, இந்த இடுப்பு வேற வரும். அவரும் ஒரு நோயாளி தான். இந்த நோயாளி இது எல்லாத்தையும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட்டு, இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறாரு. யார்? பாலாஜி டாக்டர் கொடுக்கும்போது அவர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸான 25 வருஷமா மருத்துவத்துறையில் இருக்கேன், அது எப்படி தப்பு நடக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப ரூடாக பேசும்போது அவருக்கு தன்னை அறியாமலே கோபம் வந்துடுது. யார்? விக்னேஷுக்கு பின்னால் எந்த ஒரு எஃப்ஐஆரும் கிடையாது, டிப்ளமா நல்லா படித்தவர், எந்த ஒரு கேஸில் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு இதய நோயாளி, ஒரு இழுப்பு வர நோயாளி. ஆனால் அந்த நோயாளியை கோபப்படுத்தி அந்த அளவுக்கு மன உளைச்சலானதற்கு காரணம் அந்த மருத்துவரை விக்னேஷை குத்திட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கோபம் வருது இல்லை. ஆனால் அந்த விக்னேஷ் இடத்துல இருந்து பாருங்க, தன் தாய்க்கு சரியான ட்ரீட்மெண்ட் நடக்கல, தனக்கு உடம்பு சரியில்லை, தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, அப்பா இறந்துட்டாரு, இருந்தாலும் குத்தலாமான்னு நீங்க கேட்கறது தப்பு தான், குத்துனது தப்பு தான். அந்த இடத்துல நம்ம நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அவருடைய மனநிலையை யோசித்து பாருங்களா. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போன உடனே நான் சரிவர ட்ரீட்மெண்ட் நடக்குதா? எதுவுமே நடக்கல. ஆனா அந்த இடத்துல அவர் குத்தனது தவறாக இருந்தாலும் தன் அம்மாவுக்காக, தன் குடும்ப சூழ்நிலைக்காக அவர் உண்மையாலுமே குத்திட்டாரு. இப்ப குத்தின உடனே எல்லாத்துக்கும் கோவம் எல்லாம் போயிட்டு டாக்டரை எங்க பாக்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, உதயநிதி போய் பார்த்துட்டு வந்தாரு, அமைச்சர்கள் போய் பார்த்துட்டு வராங்க, எதிர்கட்சி தலைவர் இருந்து எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. நீங்கெல்லாம் போயிட்டு வர்றது ஓட்டுக்காக. ஆனா அந்த குடும்பத்தின் சூழ்நிலை விக்னேஷை யோசித்து பாருங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு அவங்க அம்மாவுக்கு. அதை பத்தி இங்க யாருமே சொல்ல மாட்டாருங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
வெறும் அரசியல்வாதிகள் தான் அதை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு வலைதளத்திலையும் விக்னேஷுக்கான சப்போர்ட்டுகள் அதிகரித்து கொண்டிருது. அம்மாவை இந்த மாதிரி நடந்துருச்சுன்ற அந்த வெறியில தான் இது பண்றாரு. ஏன் உனக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டா, எனக்கு ஆகஸ்ட் மாதம் கிட்னி ஸ்டோன் வலி வந்து ஆகஸ்ட் மாதம் நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன். 5 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அங்கேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போனவொடனே எனக்கு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஆப்ரேஷன் சொல்லி அனுப்புகிறாங்க. 22ஆம் தேதி போனால் திருப்பி நீங்கள் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வாங்கன்றாங்க. அப்போ கூட உங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம், செக் பண்ணிவிட்டு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் வைப்பேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு கிட்னி ஸ்டோன் வலி வந்தால் எவ்வளோ வலி வலிக்கும். அதனால அப்போ எனக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருந்திருக்கும். இந்த இடத்துட்டு தன்னுடைய வலிகளை பொறுத்து கொண்டு ஆகஸ்ட் மாதம் போகிறேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது ஜனவரி மாதம்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ வலி வலிச்சிருக்கும். அதனால நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. 70,000 பணமும் எங்களுக்கு செலவாச்சு. இப்போ பணம் செலவாகிறது மறுபேச்சு. ஆனால் நான் நம்பிக்கையாக நாங்கள் ஓட்டு போட்ட நீங்கள் எவனாவது ஒருத்தவன் அரசியல்வாதிங்க, இல்லை அரசு அதிகாரிகள், இல்லை அரசு மருத்துவமனையில் பணி செய்கிற மருத்துவர்கள் எவனாவது அரசு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு உடம்பு, கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. ஜெயலலிதா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போலோவில் போய் படுத்திருக்காரு. எந்த ஒரு அரசியல்வாதிக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் நேராக நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுக்காம பிரைவேட் ஹாஸ்பிட்டலில், தனியார் ஹாஸ்பிட்டலில் இன்னும் கூந்தலுக்கு போய் அட்மிட் ஆகுறீங்க. நீங்கள் தான் நல்லாட்சி நடத்துறீங்களே, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நல்லாட்சி நடத்துறீங்கள, ஏன் நேராக போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது தானே? அவ்வளோ பெரிய கக்கன் காமராஜர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே படுத்துருந்தாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் ஒருவேளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரியா இருந்தால் விக்னேஷ் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், கத்தி எடுத்து குத்தி இருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டா, இங்க வர ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீசருக்கும், கவர்மெண்ட் உருவாக்குற அந்த அரசியல்வாதிகளுக்கும் இங்க வருவாங்கன்னா அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற முறையில மக்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கும். நீங்க எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தேடி போறதால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்து மக்கள் பயப்படுறதுக்கான காரணம் இங்கே இருக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க பத்தியா, அவங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. அதனால தான் இங்கே வர மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, ஐயா மோடி அவர்களுக்கும் சரி உடல்நிலை சரியில்லை என்றால் நேராக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிற மாதிரியா இருந்தால் அங்கே சரிவர ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஐயோ இங்கே பிரதமர் வருவார், முதலமைச்சர் வருவாருன்னு. ஆனால் நீங்கள் தான் போகிறதே இல்லையே. ஓட்டு வாங்கின நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும், ஓட்டு போடுற நாங்கள் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே எங்களுக்கு மரியாதை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நாங்கள் அங்கே போய் சாகணும். நீங்கள்லாம் ஒழுங்காக வர மாதிரியா இருந்தால் இந்த தப்பு செய்கிறவங்களை விட தப்பு செய்ய தூண்டனவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். அந்த மாதிரி விக்னேஷ் தப்பு செய்ய தூண்டனது டாக்டர், அரசியல்வாதிங்க, அரசு அதிகாரிங்க, இந்த 3 பேர் மேலே தான் கேஸ் போடணும். அவர் குத்தனது தவறாக இருந்தாலும் அவர் குத்த தூண்டது இங்கே இருந்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அந்த மருத்துவரும் தான். அந்த மன உளைச்சலுக்கு காரணமே இந்த 3 பேர் தான். நீங்க சரிவர ஒவ்வொருத்தரும் சரிவர அரசு மருத்துவமனை சரியா செயல்படுதா, அங்க மருத்துவ நோயாளிகளுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணப்படுதான்னு நீங்க பார்த்துருந்தா இன்னைக்கு காஞ்சனா அம்மாவுக்கு அந்த உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காது, இந்த அளவுக்கு போயிருக்காது, தப்பான ட்ரீட்மெண்ட் நடந்திருக்காது, விக்னேஷ் கத்தி எடுத்துட்டு போய் 7 இடத்துல குத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு மருத்துவர்களுக்கும் இந்த நோயாளிகளுக்கும் ஒரு கம்யூனிகேஷனே ஃபர்ஸ்ட் கிடையாது. நம்மளை பார்க்கும்போது அவங்க ஏதோ பெரிய மாதிரி ஒரு மனிதனா நடந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அந்த வெறியின் உச்சம் தான் விக்னேஷ் பண்ணுது. அதனால விக்னேஷ் தயவு செஞ்சு, அவரும் ஒரு இதய நோயாளி, ஒரு இடுப்பு நோயாளி, அதனால அவருக்கு இல்லை, இங்கே வலைதளத்தில் இருக்க, சமூக வலைதளம் இருக்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் எப்படியாவது அவருக்கும் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தெருவில் நிற்குது. இதுக்கு மேலே அந்த குடும்பம் போனாலும் ஹாஸ்பிட்டலில் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஐயோ இங்கே வந்துட்டாங்க, நம்ம தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் தம்பி அவன் பிள்ளைங்க வந்து குத்திடுவான், அந்த பயத்திலேயே அவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் எது இல்லாமல் அந்த அம்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். இன்றைக்கி அந்த டாக்டர் குத்திட்டாங்க, அவர் நல்லா இருக்காரு, போய் பெரிய பெரிய அமைச்சர்கள் பார்க்குறாங்க. ஆனால் குத்தப்பட்ட டாக்டரும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்றாங்க. அதுதான் இருக்கார் பற்றியா, அதுதான் இந்தியாவுடைய கீழ்த்தரமான அரசியல். குத்தப்பட்ட டாக்டர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஏன் அவரையும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா என்ன? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஓட்டு போடுற நீங்கள் நாங்கள் ஓட்டு போடுற நாங்கள் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், ஓட்டு வாங்கிட்டு போகிற நீங்கள் பெரிய ஆளாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு மட்டும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், ஓட்டு போகிற நாங்களாம் சாகணும். என் மக்களை நீங்கள் தான் சிந்திக்கணும். தயவு செஞ்சு விக்னேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. நன்றி.